பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7லிருந்து சில வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. இந்த வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவர் நம்மளிடத்துல பேச இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஜெபம் வெளியில நீங்க பண்றீங்கன்னா, அந்த ஜெபம் வீணான வார்த்தை. இந்த ஜெப குறிப்புக்காக பண்ணுங்கன்னா, அந்த ஜெப குறிப்பு இல்லாம எக்ஸ்ட்ரா வீண் வார்த்தையாய் வசனம் தெரிஞ்சுட்டு வசனத்த வச்சு தான் பிரேயர் பண்ணுவீங்க. பட் மாம்சமா ஜெபிக்கும்போது அது தவறா தான் இருக்கும். அது கேட்கப்படும் என்று நீங்க நெனச்சுக்காதீங்க. மாம்சமா ஜெபம் பண்ணும்போது அது கேட்கப்படாது. ஆவியில ஜெபிக்கணுங்க. ஆவியில ஜெபிக்கிறதுனா நமக்குள்ளாக இருந்த ஆவியானவர் ஜெபிக்க ஏவுவார். வீணான வார்த்தைகள் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஜெபிக்கும்போது வீணான வார்த்தைகளை நம்ம அனுப்ப மாட்டோம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீணான வார்த்தைகளை அலப்பாமல் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமாங்க. நீங்க பிரேயர்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடியே அவர் என்னென்ன தேவை, உங்களுக்கு என்னென்ன தேவை, நீ என்ட்ட என்ன விண்ணப்பம் பண்ண போற அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அவர் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எங்கள கத்துக் குடுத்திருக்காங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும். உம்முடைய நாமம் பரிசுத்த நாமம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வானசேன தூதர் கூட்டங்கள்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்துல ஆர்ப்பரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல அவர் பரிசுத்தர். அவர்ட்ட பேசுறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காதுல்ல. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் ஜெபிக்க கற்றுத்தராருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம்னா ஆளுகை. அவருடைய ஆளுகை நம்ம மேல இருக்கணும். அவருடைய பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவர் சிங்காசனத்திலிருந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் அவர் சொல்ல கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது இன்னைக்கு வேண்டியதை எங்களுக்கு இன்னைக்கு தாங்கப்பா. அதுதான் அதோட மீனிங். நாளை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நாளையை குறித்து கவலை எதற்கு? இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு செய்வார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் நாங்க கொடுக்கிற கடனை நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சோதனைக்கு உட்படாமல் சோதனையின் வழியாய் ஊடாய் கடந்து செல்லும் போது அந்த சோதனையில சிக்கிக்கொள்ளாம அகப்படாம சுயமா ஓடும்போது யாருடைய வார்த்தையும் கேட்காம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அந்த சோதனைக்குள்ளாக போகும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அந்த சோதனையின் வழியாய் கடந்து செல்ல கிருபை செய்வாங்க. அந்த கிருபையை போக்கடிச்சு அவருடைய வார்த்தையை இது பண்ணி நடக்கும்போது
தீமையில சிக்கிக்கொள்ளும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்ப்பா. ராஜ்யமும், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். ஆளுகை. ராஜ்யம்னா ஆளுகை. ராஜ்யமும், வல்லமை, பவர், வல்லமையும், மகிமை, குளோரி என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பது. என்றென்றைக்கும் வல்லமை, மகிமை, மாட்சிமை எல்லாம் அவருடையதுதான். என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென் என்பதே ஆண்டவர் கத்துக் கொடுத்த வசனம். ஆண்டவர் கத்துக் கொடுத்த பிரேயர். கத்துக் கொடுக்கிற பிரேயர். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய வார்த்தை இயேசுப்பா ஜீவனுள்ளதாய், இயேசுப்பா ஆவிக்கு உற்சாகத்தாய் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுப்பா எங்களுக்குள்ளாக தங்கி இருங்க. யார் யார் ஆவியானவரின் அனுபவம் இல்லாம இருக்காங்களோ இயேசுப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இசப்பா அந்த உலகத்துல வாழுகிற சோதனையின் மத்தியில இசப்பா ஜெயமெடுக்க ஆவியானவர் நீர், பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை அவர்கள் தரித்து கொள்ள இசப்பா இசப்பா அவர்களை உம்மிடத்தில் சரணடைய இசப்பா அவர்களை தகுதிப்படுத்துவீராக. இசப்பா அவர்களுடைய பாவ கரைகள் எல்லாம் மன்னித்து இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருரத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி இசப்பா ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீராக, சத்தியத்துக்குள்ளாக நடத்துவீராக தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் மாத்திரம் பெருகணும். நாங்க சிறுகணும் தகப்பனே. உடைய வருகை வரை எங்களை காத்துக்கொள்ளுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good night. Sleep well.